சிபிஐ துறையினரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அதிமுகவின் சில முக்கியமான வீடுகளிலும் சோதனைகள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களது வீட்டிலும் சோதனைகள் நடத்தி வருகிறது சிபிஐ அதிகாரிகள். தற்பொழுது எதற்காக என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது விஜயபாஸ்கரை தேடக்கூடிய பணியில் தீவிரமாக உள்ள நிலையில் இந்த ரெய்டு நடந்து வருவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. அதாவது கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிப்பாளையம் சேர்ந்தவர் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலியான பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுவதாக கரூர் போலீஸ் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றும் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தனர். இந்த நில மோசடி வழக்கிற்கு சிபிஐ தீர்க்கும் மாற்றப்பட்டதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதனால் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கலும் செய்திருந்தார். ஆனால் அந்த மனு தாக்கலும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் வீட்டில் மேலும் விஜயபாஸ்கர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சிபிஐ துறை அதிகாரிகளும் தற்பொழுது சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீடுகளில் சிபிஐ துறை போலீசார் திடீர் ரெய்டு நடத்தி வருகிறது. நில மோசடி தொடர்பாக வழக்கு பதிவாகியுள்ள நிலையில் விஜயபாஸ்கர் ஆதரவாளர்களின் வீடுகளிலும் இன்று காலை முதலே சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கரூர் தாளப்பட்டியில் யுவராஜ் வீட்டிலும் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மணல்மேடு பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் ஊழியர் வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி மேற்கொண்டு வருவதால் வேலாயுதம் பாளையத்தில் உள்ள செல்வராஜ் என்பவர் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நில மோசடி 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக யுவராஜ், செல்வராஜ், ரகு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது தம்பி சேகர் உள்பட 13 பேர் தீவிரமாக தேடப்படும் நபராக தற்பொழுது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, அவரது வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது.